நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இன்று முதல் வியாழக்கிழமை வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியான தகவல்களுடன் பூரணப்படுத்தப்பட்ட வேட்புமனு பத்திரங்களையும் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களையும் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் வலியுறுத்தியுள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. மீண்டும் கால நீடிப்பு வழங்கப்பட மாட்டாது. தேர்தல் பணிகளில் ஈடுபட உத்தேசித்துள்ள அரச உத்தியோகஸ்தர்கள் தவறாமல் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டுமென்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தலுக்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு உத்தேசித்துள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் சரியாகவும் தெளிவாகவும் பூரணப்படுத்தப்பட்ட வேட்புமனு பத்திரத்தில் ஒரு பிரதியை மாத்திரம் அத்துடன் இணைக்கப்பட வேண்டிய அனைத்து இணைப்புகளுடன் உரிய காலப்பகுதியினுள் உரிய மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலரிடம் கையளித்தல் வேண்டும். இளம் வேட்பாண்மையை உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக மாவட்ட பதிவாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் பிரதியை சமர்ப்பித்தல் வேண்டும். மேலதிக மாவட்ட பதிவாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழின் பிரதியை சமர்ப்பித்தல் வேண்டுமென்பதுடன் அவ்வாறிலேயில் சமாதான அல்லது சத்திய ஆணையாளர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வயதை உறுதிப்படுத்துகின்ற சத்திய கடதாசி ஒன்றை வேட்புமனு பத்திரத்தில் இணைத்து சமர்ப்பித்தல் வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் வைப்பிலிடல் மற்றும் வேட்புமனுக்களை கையெழுத்த தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த 3ஆம் தேதி உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய கடந்த 3ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் கட்டுப்பணத்தை வைப்பிலிட்டு வருகின்றன. கட்டுப்பணம் வைப்பிலிடலுக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை மறுதினம் புதன்கிழமையுடன் நிறைவடைகிறது. இன்று முதல் நாளை மறுதினம் புதன்கிழமை மற்றும் எதிர்வரும் வியாழக்கிழமை நண்பகல் வரை வேட்புமனுக்களை சமர்ப்பித்தல் அந்தந்த மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மற்றும் அரசாங்க அதிபர் அலுவலகங்களில் இடம்பெறும். தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடையும். ஆகவே சரியான தகவல்களுடன் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அரச உத்தியோகஸ்தர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. விண்ணப்பங்களை கையளிப்பதற்கு இனி கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. பூநகரி பிரதேச சபை கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் பிரதேச சபை மன்னார் மாவட்டம் மற்றும் தெஹியத்த காண்டிய பிரதேச சபை அம்பாறை மாவட்டம் ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்துதல் கடந்த 10ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இடம்பெறுகின்ற நிலையில் எதிர்வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை நிறைவடையும். இந்த பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். அகிலம் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.